தற்போதைய நெருக்கடி சூழ்நிலையில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைப்பு என்பவற்றின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியின் கவனத்துக்கு எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் யுத்த சூழல் நிலவுகின்ற பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி நடவடிக்கைகள் குறித்து எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக தூதரகங்கள் ஊடாக 24 மணி நேர அவசர சேவை மையங்கள் செயற்பட்டுள்ளதாகவும் அவை வெற்றிகரமாக இயங்கி வருவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதுவரை கிடைத்துள்ள தகவலின்படி மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எந்தவொரு இலங்கையருக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் தூதரகங்களின் உதவியை நாடுபவர்களுக்கு தேவையான வசதிகள் அளிப்பதற்கு தேவையான நிதி அந்தந்த தூதரகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் 1912 அவசர இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ஊழியர்களின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் 1989 அவசர அழைப்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அவசர இலக்கத்துக்கு கிடைக்கும் அனைத்து தகவலும் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் எனவும் விசேட விமான வசதிகள் கோரி இதுவரை எந்தவித கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு இலங்கைக்கு வந்துள்ள வெளிநாடுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மீண்டும் கடமைக்கு திரும்புவதற்கு கால அவகாசம் பெற்றுத் தருமாறு சம்பந்தப்பட்ட தூதரகங்கள் ஊடாக கோரிக்கை விடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.